இந்த முறை என்னோட மருமக கையால தாலி எடுத்து கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஓஹோ. ஸ்ரீஜா, நீ தான் எடுத்து கொடுக்க போற. பரவாயில்லையா நீ? உங்க மூத்த மருமக ஸ்ரீஜா கையால தாலி எடுத்து கொடுக்க சொல்ல போறீங்க. இது நம்ம ஸ்ரீஜாக்கு எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல ஸ்ரீஜா? அண்ணி, ஸ்ரீஜா நாளைக்கு பெரிய எடுத்த மருமகளை தாலி எடுத்து கொடுக்கணும்னா அவளுக்கு இப்ப ஒரு நல்ல பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கணும்ல அண்ணி? சிந்தாமணி, ஸ்ரீஜா கையால தான் தாலி எடுத்து கொடுக்க சொல்ல போறேன்னு நான் சொல்லவே இல்லையே. அம்மா, அண்ணியும் தாலி எடுத்து கொடுக்கல, அசோக் அண்ணனும் எடுத்து கொடுக்கல. அப்போ யார் தாம்மா எடுத்து கொடுப்பாங்க? நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல இசை தான் தாலி எடுத்து கொடுக்க போறான். அம்மா, நீங்களாமா இத சொல்றீங்க? அத்தை, நானா? இப்படி நடிக்கிறா பாரு. இப்படி நடிச்சுதான் எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிறா. என் பொண்ணுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கா? பொண்ணுக்கு 2 தடவை கல்யாண மேடை வேற போயிட்டு என் பொண்ணு வேதனையோட இருக்கா. இவளுக்கு மட்டும் அடுத்தடுத்து மரியாதை கிடைச்சுக்கிட்டே இருக்கே. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. சம்மந்தி, எனக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு, நான் வரேன். சரிங்க சம்மந்தி. இசை, இங்க வாமா. போய் இசை. வா. இத நாளைக்கு கல்யாண தப்ப கட்டிக்கோ. உனக்காகவே ஸ்பெஷலா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரிச்சு பார்த்து புடவை எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்தா. இசை, வாங்கிக்கோமா. மா, இசை ஃப்ரீஸ் மோடுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இசை, ஆ. இந்தா. பிரிச்சு பார்த்து புடவை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இசை, வாங்கிக்கோமா.